மனைவியின் கனவுக்காக தாயை மீறும் சரவணன். ராஜா ராணி திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9:30க்கு உங்கள் விஜயில். IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல ட்ரையான ஸ்கேல்ப்ல dandruff ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கு. சோ இந்த ட்ரை ஸ்கேல்ப் dandruff எப்படி ஒழிக்கிறது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எஸ், dandruffக்கு தீர்வே கிடையாது அப்படிங்கிறது தான் நிறைய பேரால சொல்லப்படுற ஒரு விஷயம். ஆனா dandruff இந்த ஒரு ஹோம்மேட் ட்ரீட்மெண்ட் மூலமா உங்களால மொத்தமா போக்க முடியும். இந்த ஹோம்மேட் ஆன்டி dandruff ஹேர் மாஸ்க எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருட்கள் 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கர்ட். தயிர் நல்லா கட்டியா எடுத்துக்கோங்க. ஹோம்மேட் கர்டா இருந்தா ரொம்ப நல்லது. 3 டேபிள் ஸ்பூன் எடுத்ததுக்கு அப்புறம் இது கூட 2 டீஸ்பூன் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான லெமனா வாங்கி அப்ப புழிஞ்சு அதை யூஸ் பண்ணுங்க. 2 டீஸ்பூன் கர்டோட மிக்ஸ் பண்ணுங்க. லெமனை பொறுத்த வரைக்கும் pH லெவல் ஆஃப் த ஸ்கால்ப அதிகப்படுத்தும். அதோட சிட்ரிக் ஆசிட் நம்மளோட ஹேர்ல இருக்கிற dandruffக்கு சரியான தீர்வா அமையும். அதே மாதிரி இச்சி ஸ்கால்ப்ஸ் இருக்கிறவங்களுக்கு கூட லெமன் ஒரு நல்ல தீர்வா இருக்கும். அடுத்தது 1 டீஸ்பூன் மகா பிரிங்கராஜ் ஆயில் யூஸ் பண்ணுங்க. இது கண்டிப்பா உங்களோட ரேஷனல் ஷாப்ஸ்ல கிடைக்கும். அங்க இருந்து நீங்க வாங்கி யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஒரே ஒரு கற்பூரம் யூஸ் பண்ணுங்க. கேம்போர் கற்பூரம் அப்படிங்கிறது எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். சோ ஒரு கற்பூரத்தை நல்லா மிக்ஸ் பண்ற மாதிரி உடைச்சு விட்டு யூஸ் பண்ணுங்க. சோ இது நம்ம தலைமுடியோட ரூட்டை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கும். டேமேஜ் ரெடியூஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த பொருள் 1/2 டீஸ்பூன் ஆஃப் போராக்ஸ் பவுடர், அதாவது வெண்கல தூள் ½ டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் dandruffோட ஒரு கீயான இன்கிரிடியன்ட்னு சொல்லலாம். சோ இந்த இன்கிரிடியன்ட் தான் உங்க தலையில இருக்கிற dandruff மொத்தமா போக்க போகுது. கண்டிப்பா இதுவும் உங்களோட ரேஷனல் ஷாப்ஸ்ல கிடைக்கும். நீங்க அங்க போய் கேட்டு வாங்கிக்கலாம். சோ இப்ப நான் சொன்ன அத்தனை விஷயங்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு பவுல்ல போட்டு ஸ்மூத்தா ஆகுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி அது ரொம்ப ஸ்மூத் ஆனதுக்கு அப்புறமா நீங்க அதை உங்களோட தலையில அப்ளை பண்ணலாம். நல்லா அப்ளை பண்ணிட்டு நீங்க குளிக்க போறதுக்கு ஒரு ½ an hour முன்னாடி வரைக்கும் நல்லா அதை அப்ளை பண்ணி காய வச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்க எப்பவும் போல ஷாம்பு வாஷ் எடுத்துக்கலாம். சோ இது dandruff ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்க ரெகுலரா கூட யூஸ் பண்ணலாம். ஆனா ஒரு வாரத்துக்கு 2 முறை யூஸ் பண்றது அட்வைசபிள். சோ இந்த ஒரு மாஸ்க் உங்களோட தலையில இருக்க ட்ரைனஸையும் போக்கி உங்க முடிவெல்லா dandruffக்கு ஒரு சரியான முடிவா அமையும். சோ யூஸ் பண்ணி பாருங்க. இது எனக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்திருக்கு. சோ உங்களுக்கும் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும்னு நம்புறேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இது வரைக்கும் IBC மங்கை ஃபேமிலில ஜாயின் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டு பி ஃப்ராங்க், ஆக்சுவலி எனக்கு படிப்பெல்லாம் பெருசா வராது. இதுக்கு படிப்பும் வராது, ஒன்னும் வராது. இது தண்டம் தான்.